ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வீடு, வீட்டிற்கு ஒரு பைக் என்று அறிவித்த தவேக தலைவர் விஜயின் அறிவிப்பு குறித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். அறிவிப்பு வெறும் வாய் வழியான அறிவிப்பா இருக்கக்கூடாது. மக்களை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி போல, மக்களை கவருவதற்கான அறிவிப்பு போல சராசரியான மற்ற கட்சிகள் மாதிரி இந்த அறிவிப்பு இருக்கக்கூடாது. நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பை அறிவிச்சு மக்களுக்கு செயல்படுத்த கூடிய அறிவிப்பா இருக்கணுங்கிறது தான் எங்களோட கருத்து. சர்க்கார் படத்துல கூட அது மாதிரிலாம் காய்ச்ச வச்சு பயங்கரமா இது பண்ணாரு. இப்போ அவரே திரும்பி அரசியல் சூழ்நிலைக்கு வரும்போது தானும் அதே மாதிரி இலவசத்தை அறிவிக்கிறது இந்த மக்கள் அதை எப்படி ஏத்துக்க போறாங்க? இவர் இந்த மக்களை ஏமாத்துற துணையை தான் பயன்படுத்துறாருங்கிறத இதன் மூலமா உறுதிப்படுத்துறாரு அவரு. நம்ம வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கிறேன், கஷ்டப்படுறேன். எங்க போய் கேட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா விஜய் அண்ணா நான் செய்வாருன்னு நினைக்கிறேன். அவர் உதவி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடு இந்த அறிவிப்புக்கு வீடும் எனக்கு வேணும், வசிக்கிறதுக்கு வீடும் வேணும், செய்வாருன்னு நினைக்கிறேன். ஆண்டாண்டு காலம் ஆண்டுகிட்டு இருக்கவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இவரு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாருன்னு சொல்றாரு. அப்போ மக்களை சோம்பேறி ஆக்கலான்னு பாக்குறாரா, இல்ல முன்னாடியே இந்த அரசாட்சி பண்ணிட்டு இருக்கவங்களை தப்புங்கிறாரா? எங்களுக்கு எதுவும் உங்களுக்கு புரியல. இவர் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களை இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. மக்களை கவரக்கூடியது. ஏன்னா இப்ப மக்கள் என்ன பண்ணா, சமூக ஆர்வலர்கள் மற்றும் உழைக்கக்கூடியவங்களுக்கு வாக்குகள் அளிக்காம பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதே மாதிரிலாம் ஒரு வெற்று வாக்குறுதியை கொடுத்தா மக்கள் வாக்களிச்சிருவாங்க, வந்த பிறகு செய்யலாம் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம தவேக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்க நான் பார்க்குறேன். பொதுமக்கள்கிட்ட முக்கால்வாசி பேர் 90% பேர் மக்கள்கிட்ட டூ வீலர் இருக்குது. ஏன்னா வீடு அவரால் முடியவே முடியாது. சும்மா இலவசத்தை அவர் இருக்கிறன்னு சொன்னவர் இன்னைக்கு இலவசமாக வீடு எல்லாம் தராரு. கொடுக்க முடியாத ஒரு வாக்குறுதியை அவர் சொல்றாரு. இந்த மக்களை ஏமாற்றும் செயல். தவேக தலைவர் விஜய் அறிவித்த அனைவருக்கும் வீடு மற்றும் பைக் என்கின்ற வாக்குறுதி குறித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.